ஐயப்பன் கோஷி பிருத்திவிராஜ். யாரு? ஐயப்பனும் கோஷியுமா? நான் சொல்வது அனைத்தும் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. சிங்கிள்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். ஆமா, புரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. பிறந்திருக்கு எனக்கு. எதுக்கு சீக்கிரம் இறங்கணும்னா இப்ப துணி எனக்கு தீபாவளிக்கு இதனால நாக்கில் புண்ணு வச்சுருக்காங்க. நாக்கில் புண்ணுங்கிறது வந்து அது அல்சர் மாதிரி எனக்கு டென்த் அல்சர் மறைக்கிறான். அவன விளையாடும் கூப்பிடுவாங்க போயிட்டோம். சிங்கிள் சார் இந்த கதை வேக்கமாக எடுத்துட்டு பெரிய பேர் பெண்ணை ஓட்டுறதுக்கு ஒன்று பேசுறது கேட்டுட்டு ஒன்று அடிக்கிறதுக்கு எடுத்துக்காரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கீழே போயிட்டு மீட் பண்ணுறோம். நல்லா நைட்டு இறங்கணும். அவ்வளவுதான். நான்லாம் பயத்துல ஆயா கீழே இறங்குற வரைக்கும் ஆயிப்போம். ஐயப்பன் கோஷி பிருத்திவிராஜ். யாரு? ஐயப்பனும் கோஷியுமா? எங்க உட்காந்து சொல்லுங்க. கரெக்டா ஆப்பிள் பெண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம் மேல வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். மணி வந்து 3 ஆயிடுச்சு. மார்க்கெட் போயிட்டு பலாப்பழம் சீத்தாப்பழம்லாம் வாங்கிட்டு இறங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இறங்க ஸ்டார்ட் பண்ணல, இப்ப ஸ்டார்ட் பண்ணா வெயில் அடிக்குது. பொண்ணு போறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, போயிட்டாங்க பொண்ணு. போடாடே கல்யாணம் பொண்ணு போறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நீ தப்பானவன். பலாப்பழம் வாங்கணும், சீத்தாப்பழம் இதெல்லாம் இங்கேயே கிடைக்கும். காய்ச்சி இங்கேயே பழமாயி இங்கேயே வந்து அறுவடை பண்ணி கொடுப்பாங்க. இங்க அறுத்து கொட்டையெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிறான். கொட்டை எடுத்து ஊட்டி விடுவாங்க. இன்னொருத்தான் பலாப்பழம் கேட்டா நல்லா இருக்குங்க, குழம்பு வச்சு சாப்பிடுங்க. கொட்டையை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். பலாப்பழத்தையே குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, எனக்கு தெரியாது. ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ட்ரிப். லொகேஷன்லாம் பயங்கரம். பேக் சைடு லொகேஷன் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நீங்க வரதா இருந்தா பெட்டரா வந்து பின்னால ட்ரை பண்ணுங்க. பேக் சைடு வாங்க நல்லா இருக்கும். ஆனா ஈவினிங் போக முடியாது, ஏன்னா வந்து சேஃப் கிடையாது. எந்த டைம் வந்தாலும் ஈவினிங் நீங்க கிளம்புறது ரொம்ப ரிஸ்க். ஈவினிங் டைம் அதாவது ஒரு 6 மணிக்கு மேல கிளம்புறது. இந்த பக்கம் லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சுத்தமா இல்ல. பழனி, அடுத்தது மேட்டூர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ட்ரிப். ஆனா சீரியஸா நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லா, எதுவும் பெருசா எந்த ஒரு சவுண்டும் இல்லாம. இது கூட பாத்தீங்கன்னா மெயின் இதுல உட்காந்துருக்கோம். பாத்தீங்கன்னா யாருமே எங்குமே இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு சவுண்டும் இல்ல. நாங்க சைலண்டா இருக்கு. எல்லாம் ரைடர் தான். நீங்க வாயில ரைடரு. அவன் ஏன் நம்மளை பார்த்துட்டு போறான்? இறங்குற எல்லாரும் தான் நம்மள பாத்துட்டு போறாங்க. எதுக்கு முறைக்கிறான்? அவன வெளியாடும் கூப்பிட வர போயிட்டான். சிங்கிள் செகண்ட் இவன் எதுக்கு பார்த்துட்டு போறான்? ஓனவன்ட்ட சிங்கிள்ஸ் வேற சொல்றான் பாருங்க. சிங்கிள் சரி, அவன் எதுக்கிட்ட பார்த்துட்டு போறான்? ஏய், நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா நீங்க. சார் பாருங்க, ஃபோர்ஸ் போயிட்டு இருக்காரு குடும்பமா. அதே ஸ்கூட்டி பெப்டில். வண்டியில போனா ஒரு வண்டிக்கு 2 பேர் தாங்க. ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு 4 பேர் 5 பேர் ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க பண்றது? சேஃப்டியா இருங்க. என்ன கருத்து சொல்றேன்? கருத்து கேட்க